ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கென்று உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீர் பேச இருக்கிற வார்த்தைகள், அது உம்மிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள், அதை எங்களுக்கு சரியாக, எங்களுக்கு நேர்த்தியாக ஆண்டவரே எங்களுக்கு போதித்து, எங்களுக்கு வார்த்தை என்னும் மன்னாவை நாங்கள் தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அதை பெற்று புசிக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும் என்று கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் திரியேக தந்தையே உம் பாதம் பணிந்து கேட்கிறோம். தகப்பனே, எங்களுக்கு தந்தையாகிய ஆவியானவரை தந்தருளுவீராக. ஆவியானவர் எங்களுக்கு வருவாராக. தகப்பன் வந்து எங்களை ஆண்டவரே சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழிநடத்துகிற தகப்பன், இந்த நாளுக்குரிய வார்த்தையை எங்களுக்கு தந்து எங்களை போதித்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் தந்தையாகிய ஆவியானவரை பாதம் பணிந்து அழைக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகப்பனே, உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். வருவீராக, வருவீராக. பொறுப்படுத்து கொள்ளும். மண்ணோட்டை மறைத்து கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் நீர் கொடாதவைகளும் புறம்பானவைகளும் ஒன்றும் ஒரு காலமும் என் நிலை இராதபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினால, இரத்தத்தின் அக்கினினாலே என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு 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 போவதாக. தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினியும் இரத்தத்தின் அக்கினியும் ஆண்டவரே, உம்முடைய மன்னிப்பும் உம்முடைய கிருபையும் இரக்கமும் உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய கிருபா வரமும் உம்முடைய சாரமும் சத்துவமும் உம்முடைய தெய்வீக தன்மையும் உம்முடைய வெளிச்சமும் ஜீவனும் உம்முடைய அன்பும் வல்லமையும் பலனும் ஆண்டவரே என்னையும் லைவில் இணைந்திருக்கிற யாவரையும் உம்முடைய சமூகத்திலே காணப்படுகிற யாவரையும் ஆட்கொள்வதாக, ஆளுகை செய்வதாக. இந்த ஆளுகை உம்முடைய ஆண்டவரே ஆளுகை வந்து அமையும் பரியந்தம் அதற்கு பிறகும் உம்முடைய கிருபையினாலே எங்கள் ஒவ்வொருவரிலும் நிலைத்திருக்க கிருபை செய்வீராக. வாரும் ஆவியானவரே, தந்தையை பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் இந்த நாளிலே அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, இதற்கு முன்னாக அவர் கொடுத்து கொண்டு வந்த வார்த்தைகள் எல்லாம் அவராலே அவரை நம்பியிருக்கிறவர்களுக்கு, அவருடைய வருகையின் பிரசன்னத்துக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அது நிறைவேறும். அது நிறைவேறும். இந்த நாளிலே கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வார்த்தை, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை ஒவ்வொருவருக்கும், அவருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவருக்கும் அவர் குறித்து வைத்திருக்கிறார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இது எப்போது அவர் இதை குறித்தார், நம்மை குறித்தும் நம்மளுடைய வாழ்க்கையின் பயணத்தின் தொடக்கமும் முடிவையும் குறித்தும், நம் வாழ்க்கையில் என்னென்ன விதங்களிலே அவர் காரியங்களை நடத்த வேண்டும், அவருடைய பிள்ளைகளாக அவர் நாமத்தினாலே அவர் நம்மை கொண்டு நடத்த வேண்டும் என்று வைத்திருக்கிற சகல காரியங்கள், ஒட்டுமொத்தமான காரியங்களை எல்லாம் நம்மை படைப்பதற்கு முன்பதாகவே அதை திட்டமிட்டு நேர்த்தியாக குறித்து வைத்திருக்கிறார்னா எழுதி வச்சிருக்கிறாரு. எழுதி வைத்திருக்கிறார். அது அவருடைய மகனாகட்டும் மகளாகட்டும், அவரை அறியாத காலம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில், அவரவர் வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அவரை அறிந்து கொள்கிற ஒரு காலம் வரும்போது நாம் எப்படியான ஒரு கேடான வாழ்க்கைக்குள்ளே இருந்தோம் சாத்தானால என்று தெரிய வர ஆரம்பிக்குது.
எதெல்லாம் அப்போ நல்லது சரின்னு நினச்சிருந்தோமோ அது எல்லாமே கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு, அவர் நம்மை ரட்சித்துட்ட பிறகு, ரட்சித்து நடத்த ஆரம்பித்த பிறகு, நடத்தி வருகிற வழியில் தான் தெரியுதும் அவைகள் எல்லாம் அசுத்தமும் பாவமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியம் இல்லாத அருவருப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ள இருந்தோம். தேவனோ நம்மை அந்த அழிவிலிருந்து வெளியே, அந்த இருளின் அழிவிலிருந்து வெளியே கொண்டு வந்து பரிசுத்தருடைய பிள்ளைகளாக, தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக நம்மை தெரிந்து கொண்டு, நம்மிடத்தில் அவர் தெரிந்து கொள்றதுக்கு எந்த ஒரு விசேஷமும் எதுவும் இல்லை. ஆனாலும் அவர் நம்ம தெரிந்து கொண்டது தான் விசேஷம். அவரால் தான் நமக்கு விசேஷமே தவிர நம்மாலே நமக்கு எந்த விசேஷமும் கிடையாது, எந்த விசேஷமும் கிடையாது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையும் கடைசி பயணம்னா, நம்முடைய என்ன வயதோ அந்த வயதிலிருந்து எந்த வயது வரைக்கும் வாழணும், உயிரோடு இந்த பூமியில் இருக்கணும் என்பதை எல்லாம் முன்னரே அவர் திட்டமிட்டு தான் இந்த பூமிக்கு நம்ம அனுப்பியிருக்காரு. எவ்வளோ செய்திகளை கேட்குறோம், பார்க்குறோம், கொள்கிறோம், நிமிஷத்துக்கு நிமிஷம் விபத்துகளும் அதுவுமா அப்படிங்கிறதுக்குள்ள என்னென்னவோ நடக்குது இல்லையா? அங்கே இருக்கிற ரோட்டில் இருக்கிற வண்டி இந்த பக்கமாக பறக்குது, இங்கே இருக்கிற வண்டி அந்த பக்கமாக பறக்குது, எதிரில் வர வண்டி பின்னாடி பறக்குது, ஏதோ நடக்குது உலகத்தில். ஆனால் அந்த தீமைகளுக்கெல்லாம் விலக்கி, நாம் நல்லவர்கள் என்றில்ல, தீமைக்கெல்லாம் விலக்கி தேவன் கண்மணியாய் எத்தனையோ விதத்தில் நம்மை காப்பாற்றி கொண்டே வர்றார். நாம் குறிப்பிட்ட சில முக்கியமான நாம் படுகிற கஷ்டங்கள் எல்லாம் நம்மை சரி செய்து கொண்டே இருக்குது, நம்மை சரி செய்து கொண்டே இருக்குது. கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை கிறிஸ்துவுக்கு ஏற்றவர்களாக கிறிஸ்து என்றென்றைக்கும் நம்மை எடுத்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை எடுத்து, பரிசுத்தர் எடுத்து பயன்படுத்துவதற்கு நம்மை அது தேவனுக்கு உரியவர்களாக அது உருவாக்குது நம்மளை. பிறகு அது கடந்து போயிடுது, கர்த்தரால் நம்ம விட்டு போயிடுது, போகவே மாட்டாது, நம்ம விட்டு போகவே முடியல, நம்ம விட்டு அது முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் என்று நினைக்கிறது நடந்தேறின பிறகு அதுக்கு இடையிலேயே எவ்வளவோ நமக்கு நடத்தியிருப்பார் கர்த்தர், நன்மையானவைகளை எல்லாம். இந்த காசு பணத்தில் செய்ய முடியாததெல்லாம் அவர் செய்திருப்பார். பிறகு எதை கொண்டு செய்யணுமோ அதை செய்திருவார். ஆனால் எந்த பணத்தையும் கொண்டு எதையும் கொண்டு செய்ய முடியாதது அவர் நாம நமக்கு நிறைய செய்துக்கிட்டு இருக்கு. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று ஒரு கர்த்தருடைய தாசன்தான் இதை கர்த்தருடைய ஆவில எழுதி வைத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையில் எனக்கு குறித்திருக்கிறத நேரம் நம்பிக்கையே எதுவுமே இல்லாத சூழல்ல தான். நம்பிக்கைன்னா நிறைய போட்டுக்கலாம். அதில் எந்த நம்பிக்கையுமே இல்லாத சூழ்நிலையில் தான் அந்த வார்த்தையை எழுதினார், எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் என்று. 100 மடங்கு பைத்தியத்திலும் பைத்தியமாக அவரை எண்ணியிருப்பாங்க, எண்ணியிருப்பாங்க. ஆனால் அது நிறைவேறின பிறகு ஒரிஜினல் பைத்தியம் யாருன்னு தெரிய வரும். அது நிறைவேறின பிறகு கிறிஸ்துவுக்குள்ளே பைத்தியமாக இருக்கிறவர்களில் உலகம் வேறு விதமாக பார்க்கும், எண்ணும், பேசும், நடத்தும், நம்ம ட்ரீட் பண்ணும். ஆனால் அவர் உண்மையான பைத்தியங்களாக மாறப்போகுது யாரு? அவன் பிதற்றுகிறான், அவன் வளர்றான், அல்லது அவள் பிதற்றா, அவள் வளர்றா, அவளுக்கு குறித்தது நிறைவேறுமா, அவருக்கு குறித்தது அவனுக்கு குறித்தது நிறைவேறுமாமா அப்படின்னு சொல்கிறதுனால தேவன் குறித்தது நின்றுடாது, அது அவமாகி போகாது. சொன்னவன் உயிரோடு இருக்கிறானோ இல்லையோ, சொன்னவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறதுனால அவருடைய பிள்ளைகளையும்
பிழைக்கச் செய்து அவர் சொன்னதை நிறைவேற்றி தருவார். நிறைவேற்றி தருவார். யோபின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 639 பேஜ் 639. 639 யோபு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களைப் போல் இருக்கிறதல்லவோ. அப்போ பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோன்னு யோபு சொல்றார். யோபு சொல்றாரு. எந்த நிலையில் சொல்றாரு? ஒரே நாளில் வீடு, வாசல், சொத்து, சுதந்திரம், மானம், மரியாதை, கனம், பிள்ளைங்க, 10 பிள்ளை எல்லாமே ஒட்டு மொத்தமாக இழந்து, சரீர சுகம் எல்லாவற்றையும் இழந்து நிராயுதபாணியா இருக்கிறார். நிராயுதபாணியா இருக்கிறார். உடம்பு பூரா வியாதி. உடம்பு பூரா வியாதி வியாதி எல்லாம் இருக்கிறார். அந்த சூழலில் தான் சொல்கிறார், பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவா, அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களைப் போல இருக்கிறதல்லவா என்று தன்னுடைய அங்கலாய்ப்பை சொல்கிறார். தன்னுடைய வேதனையில் சொல்கிறார். அந்த இதில் கொடூரமான அந்த வேதனையில் எப்படிப்பட்ட ஒரு மன வேதனை இருக்கும், எப்பேற்பட்ட ஒரு துக்கமும் அவருக்கு இருக்கும். அது அவருக்குள்ள கண்ணீர், அவருக்குள்ள அந்த இழப்பு இருக்கும். அந்த இழப்பு, இவ்வளவு இழப்பில் தன்னை சிருஷ்டித்தவரும் இந்த வாழ்க்கையை தந்து ஆதரித்து பாதுகாத்து இவ்வளவு காலம் பராமரித்து போஷித்து நடத்தினவரை விட்டு விலகலை. அவரை விட்டு விலகலை. அவருக்கு விரோதமாக ஒரு வார்த்தையும் பேசலை. அவர் நாம் அது மாதிரி 1000 பேசியிருக்கோம். அவரை விட 1000 வேண்டாதது அவர் பேசுகிறோம். நமக்கு தெரியல ஒரு நாளைக்கு எவ்வளோ பேசுகிறோம். அதெல்லாம் கூட்டினா அது போவோம். அது எண்ணிக்கைக்கு அடங்காதபடி போவோம். அவர் ஒரு வார்த்தை கூட பேசலைன்னு வேதம் சொல்லுது. ஒரு வார்த்தை கூட பேசலைன்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதே 7ஆம் அதிகாரம் யோபு 7ல் 3ஆம் வசனம். மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது. மாயமான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு என்ன செய்யப்பட்டுச்சு? குறிக்கப்பட்டது. எனக்கு குறிக்கப்பட்டது. யோபு 14ஆம் அதிகாரம் 7, 8, 9. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கையுண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி, அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளை விடும். பாருங்க, யோபு சொல்றார், ஒரு மரத்தை வெட்டி போட்டுட்டா அந்த மரமானது கொஞ்ச நாள் கழித்த பிறகு அது மரம் விழுந்து கிடக்கிற அந்த மரம் துளிர்க்கும். அந்த மரம் துளிர்க்கும். 8ஆம் வசனத்தை சொல்றாரு, அதன் வேர் தரையிலே பழுதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும். 9ஆம் வசனம், தண்ணீரின் வாசனைனா தேவ வசனம்தான் வாசனை. செத்த மனதை போல, செத்த இருதயத்தை போல, செத்த காலங்களைப் போல, செத்த நாட்களைப் போல இருக்கிற மனுஷனுடைய வாழ்வுக்குள்ள தேவனுடைய வாசனை என்கிற அந்த ஜீவ வாசனை உள்ளே முகரும் போது அந்த மனிதனுக்குள்ளே, அந்த ஆத்துமாவுக்குள்ளே, அவன் ஆவிக்குள்ளே, அவனுடைய நம்பிக்கையற்ற தன்மைக்குள்ளே
அந்த ஸ்திரத்தன்மை இல்லாத அந்த நிலைமையில் ஒன்றும் மாறவே மாறாது போல் இருக்குது, இனி அவ்வளோதான் என்கிற இடத்துல தண்ணீரின் வாசனையாகிய தேவ வாசனை அவனுக்குள்ளே, அந்த தேவ நம்பிக்கையின் வாசனை அவனுக்குள்ளே, அந்த ஜீவ வாசனை உள்ளே வரும்போது அது பழையபடி துளிர்விட ஆரம்பிக்குது, துளிர்விட ஆரம்பிக்குது. அப்போ தேவையானது என்ன? மரத்துக்கு, மரமே என்றாலும் அதுக்கு தண்ணி, தண்ணியில் உயிர் இருக்குது, தண்ணியில் உயிர் இருக்குது, ஜீவன் இருக்குது. அப்போ அதுக்கு தேவை. மனுஷனுக்கும் தண்ணி தேவையில்ல, மனுஷனுக்கும் பொதுவாக தண்ணி தேவையில்லை, தண்ணி இல்லைன்னு செத்துருவானே மனுஷன், தண்ணி தேவை. அப்போ மரத்துக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது, மரத்துக்கு அது ஒரு இது இருக்குது. ஆனால் செத்த மனுஷனுக்கும் அப்படி இல்லைங்கிறது கீழ்வசனத்துலலாம் இருக்குது. அப்படி தன்னை சொல்லி சொல்லி அழுறாரு யோபு, சொல்லி சொல்லி அழுறாரு. அவருடைய அழுகைக்கு முடிவே இல்லை, அழுறாரு, துக்கம் தாங்க முடியாமல் அவ்வளோ அழுறாரு. ஆனால் தேவனுக்கு விரோதமாக ஒரு வார்த்தையும் பேசலை, தேவனுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை. நம்ம அழுவுறோம், தேவனுக்கு விரோதமாக பேசி அழுவுறோம், தேவனையே குற்றப்படுத்தி அழுவுறோம். தப்பு நம்முடையதாக இருக்க தேவன் தப்பு செய்தார் என்று சொல்லி அழுவுறோம், தேவன் கண்டும் காணாதவராக இருக்கிறார் என்று அழுறோம், தேவன் பார்க்குறாருங்கிற பயம் இல்லாமல் நடந்துக்கிட்டது தெரியல, அப்போ தேவன் பார்க்குறார் என்று தெரியல. துன்பமும் வேதனையும் மத்தியில் கதறும் போது தேவனே நீர் பார்க்குறீரே பார்க்குறேன், அப்போ பார்க்கும்போது அப்போ தேவன் பார்க்குறாருன்ற பயம் இல்லை, தேவன் பார்க்குறாருன்ற பயம் இல்லை. இப்படி பேசாதேன்னு சொல்லும்போது தேவன் பார்க்குறாரே கேட்குறாருங்கிற பயம் இல்லை. இப்படி நடக்காதேன்னும் போது தேவன் பார்க்குறாரே அவர் காது கேட்குமே, அவருக்கு எல்லாமே தெரியுமே, இருதயத்திலேருந்து நினைக்கிற நினைவுகள் எண்ணங்கள் தோற்றங்கள் முதல் கொண்டு அவருக்கு எல்லாமே தெரியுமே, சகலத்தையும் அது நடப்பதற்கு முன்னரே அதை அறிந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவராக இருப்பாரே. ஒரு சம்பவம் நடக்குது, அதை ஒரு வீடியோ எடுக்கிறாங்க, ஒரு சம்பவம் நடக்குது அது வீடியோ எடுக்கிறாங்க, அல்லது சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது அதை லைவாக எடுக்கிறாங்க. நடந்ததை எடுத்து பார்க்கறது ஒன்று, லைவாக நடக்கிறத பார்க்கறது இன்னொன்று இல்லையா? இப்போ இங்கே நடக்காததை, இப்போ இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, இப்போ இங்கே நடக்காததை நீங்களும் நானும் எப்படி பார்க்க முடியும்? இன்னைக்கு சண்டே ஓய்வு நாள், கர்த்தருடைய ஆராதனை நடக்குது, கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்குறாரு, இருக்கிறவங்க கேட்குறாங்க, லைவில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க. இன்றைய நாளில், இன்றைய 24ஆம் தேதியில் எத்தனையோ நாட்களுக்கு முன்னாடியே இதை கர்த்தர் பார்த்துருப்பார். இந்த லைவை, இந்த லைவ் எப்படி இருக்கு, அந்த லைவ் எப்படி இருக்கு, இந்த நாள் வருவதற்கு முன்பதாகவே, இந்த நாள் வருவதற்கு முன்பதாகவே இது இப்படி இருக்கும் என்பதை, இப்படி நடக்கும், இப்படி நடந்தேறும் என்றதை அவர் இதை முன்னரே பார்த்திருப்பார். அவர் தான் நம்முடைய சர்வ வல்லம் உள்ள தேவன். இல்லையா? இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு கணவன் மனைவி 2 பிள்ளைங்க ஒரு வீட்டுக்கு வர்றதுக்கு அநேக நாட்களுக்கு முன்னே கர்த்தர் பார்த்துருப்பார். வீட்டு ஓனர் பார்த்துருக்க மாட்டாங்க, வீட்டு ஓனர் அம்மா பெரியம்மா சின்னம்மாலாம் பார்த்துருக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு தெரியாது, அந்த பெரியம்மா சின்னம்மாலாம் உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு பார்த்ததே கிடையாது, அவங்கள பார்த்துருக்க மாட்டீங்க. அவங்க வீட்டில் ஒரு ஒரு பிரச்சனைக்குரியவர் உள்ளே நுழைகிறத ஆண்டவர் எப்பயோ பார்த்துருப்பார் லைவா. கொஞ்சம் முன்னாடியே ஒருவேளை சொல்லியிருந்தா நல்லா இருக்குமேன்னு உடனே உள்ளுக்குள்ளே சொல்லியிருந்தாருன்னா நான் வாசல்லையே கட்டையை வச்சுக்கிட்டு ரெடியாகவே இருப்பேன். கட்டையை வச்சுக்கிட்டு, பெரியம்மா சின்னம்மா நீ அந்த பக்கமாக நின்று பார்த்துக்கோ, நான் பெரியம்மா இந்த பக்கம் நின்றுங்கன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருந்தும் கோட்டை விட்டுறவங்க இருப்பாங்க.
ஆன்றதுனால சொல்லாமல் இருந்திருப்பார். எல்லாமே இருந்திருப்பார். இல்லை கரெக்டாக காவல் காத்து ஜாமக்காரராக இருந்து அவங்க அதை இது பண்ணுவாங்கன்னா சொல்லியிருப்பார். ஒருவேளை சொல்லியிருப்பார். அப்போ முன்னரே அதை அறிந்தவராய் இருக்கிறார். இப்போ அடுத்த மாதம் 1ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு நான் என்ன வார்த்தை பேசுவேன்றதையும் அறிஞ்சிருக்கிறார். இது படம், அதில் வர செய்கைகள், வார்த்தையையும் அவர் அறிஞ்சிருக்கிறார். அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு நான் என்ன பேசுவேன் அப்படின்னு, அடுத்தது 7 மணிக்கு என்ன பேசுவேன், 8 மணிக்கு என்ன பேசுவேன்றதையும் அறிஞ்சிருக்கிறார். அது 139ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்றார், என் நாவில் சொல் பிறவாததுக்கு முன்னே கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர்னு. அதை அறிந்திருக்கிறீர் என்று. இன்னும் உங்களுக்கு இன்னொரு இதில் பாருங்க, ஒருவங்களுக்கு அருமையான ஒரு பட்டு சேரீ அவங்களுக்கு ரொம்ப நாளாக பிரியம். நிறைய சேரீ வாங்கி போட்டுக்கிறாங்க, பெரியம்மா சின்னம்மா போட்டுக்குவாங்க, வாங்கி. ஆனால் ஒரு சேரீ வாங்கணும், ஒரு பட்டு சேரீ வாங்கணும், அது இன்னும் புது டிசைன் நல்ல கலரில் வாங்கணும்னு வாங்குறாங்க, விரும்பி வாங்குறாங்க. கடவுள் அவங்களுக்கு பரிசாக கொடுக்குறார். பரிசுனா அவங்க காசு கொடுத்தா வாங்குறாங்க, ஆனால் பரிசாக கொடுக்குறாரு. ஆனால் அவங்க விரும்பியிருந்த நாட்களில் அந்த டிசைனும் அது சம்பந்தமான அந்த கலரும் அவங்க விரும்புகிற அந்த கலைவண்ணம் இல்லாத நேரத்தில் அதை நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, விரும்பிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வந்தது, அது அவங்களுக்கு கிடைக்கும்படி செய்தார். அந்த புடவை நெய்த இடத்திலையும், அது நெய்கிறவனுடைய மனதிலும் எண்ணத்திலும் அவனுடைய புக்லெட்லும் அந்த டிசைனே வராததுக்கு முன்னாடியே தேவனிடத்திலிருந்து வந்த டிசைனும் விருப்பமும் உங்களுக்குள்ள உண்டாகி உங்களுக்கு அது வந்துருச்சு. இந்த புடவையை நெய்கிறவன் நெய்கிறதுக்கும் அவன் மனதில் தோன்றதுக்கு முன்னாடியே அந்த புடவை அவர்கிட்ட இருந்தது. அந்த புடவை அவர்கிட்ட இருந்தது. விலையேற பெற்ற ரட்சிப்பின் வஸ்திரத்தையே ஒருவனாலும் நெய்ய முடியாததும் ஒருவராலும் அதை கண்டுபிடிக்க முடியாததும் செய்ய முடியாததுமா இருக்கிற அந்த விலையேற பெற்ற வஸ்திரம், வெண் வஸ்திரத்தை கொடுக்கிறவர் அவர் எதில் நெய்தாரு? எந்த இதில் அந்த பரிசுத்த வெண் வஸ்திரம், அவைகளினாலே நம்மை உடுத்த சித்தம் கொண்டவருக்கு இந்த வஸ்திரத்தை அவர் முன்னரே அவர் கொடுக்கணும்னு வைத்திருக்கிறதை அவர் பார்த்து அவர்கிட்ட இருந்து தான் வருது. இவைகளெல்லாம் அவர் முன்னரே எல்லாவற்றையும் பார்த்து முன்னரே ஆயத்தம் பண்ணி அந்த வழியில் அவர் பிள்ளைகளை நடத்துறாரு. அந்த பிள்ளைகளுக்கு நடத்துறாரு. இப்போ அவருக்கு ரொம்ப விருப்பம் அந்த புடவையை அந்த பெண் பிள்ளைக்கு கொடுக்கணும்னு, அந்த பெண் பிள்ளைக்கு அல்லது அந்த ஒரு வார்த்தைக்கு அந்த பெரியம்மாவுக்கு கொடுக்கணும்னு, இல்லை அந்த சின்னம்மாவுக்கு கொடுக்கணும்னு அவர் விரும்புகிற நேரத்தில் அது 1 வயசு குழந்தை. அது அந்த புடவை கொடுத்த என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. கீழே விரித்து விட்டுட்டு அதில் வேணால் உருளை வேணால் செய்யுமே தவிர அது கெட்ட முடியாது. அது விரும்பி அது நேர்த்தியாக கெட்டுகிற ஒரு காலம், ஒரு வயது வரும்போது அது தராரு. அதுபோல் அவர் தரணும்னு வச்சிருக்கிற தருணத்தை வச்சிருக்கிறாரு. அந்த தருணத்தில் அவர் குறித்ததை அவரவருக்கு குறித்ததை அவரவருக்கு கொடுப்பார். அது அவரால் மட்டும்தான் இப்படிப்பட்ட விதத்தில் செய்ய முடியும். இங்கு யோபு சொல்றார், அதே 14ஆம் அதிகாரத்தில், 14ஆம் அதிகாரம் யோபு 14 5ஆம் வசனமும் 13, 14. அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையில்
குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். ஒவ்வொரு மாதமும் வருடமும் காலமும் கர்த்தர் கையில் இருக்குன்றார் யோபு. கர்த்தர் கையில் இருக்குது. 13:14 நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வருமென்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். அருமையாக சொல்கிறார் பாருங்க. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வரும்? என் வாழ்க்கையில் மாற்றம் எப்பொழுது வரும்? என் குடும்பத்தில் எப்பொழுது வரும்? என் கணவனில், என் மனைவியில், பிள்ளைகளில், என் உறவுகளில், என்ன விசுவாசியில், யார் தேவ பிள்ளைகளில், என்ன ஒவ்வொருவர்களும் எப்பொழுதும் மாறுதல் வரும்? என் தொழிலில், என் தொழில்துறையில், என் ஊழியத்தில், வேலையில், ஒவ்வொருத்தருக்கும் செய்கிற காரியத்தில், எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில், கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிற காரியத்தில், வேண்டிக் கொண்டிருக்கிற காரியத்தில், இரவும் பகலும் அவரை கூப்பிட்டு கொண்டிருக்கிற காரியத்தில், எல்லா பிரச்சனைகள் தீருகிற காரியத்தில், அதில் சொல்கிறாரு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். மனுஷர் பார்வையில் யோபு முடிந்து போன கேஸு. சாத்தானுக்கு தெரியும் அது முடிஞ்சு போன கேஸாக வராதுன்னு. சேலஞ்சு பண்ணிட்டான், நான் முடிஞ்சு போன கேஸாக வராதுன்னு. வருமோ வந்துருமோ வரமோ வராதோ நப்பாசையில் வேணா காத்திருக்கலாம். ஆனால் யோபுக்கு விரோதமாக இருந்த அத்தனை பேரும், அவன் மனைவி உள்பட அத்தனை பேரும், அவன் முடிந்து போனவன். இவனாலே அவனுடையது எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவனுக்கு உண்டானது, இவனாலே அவனுக்கு உண்டானதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இவன் வேஸ்ட், இவன் உயிர் வேஸ்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. இவன் வேஸ்ட், இவன் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சுன்னு. நான் யோபு நான் முடிந்து போயிட்டேன்னு சொல்லலை, காத்திருக்கிறேன்றார். ஏன்னா கர்த்தர் முடிஞ்சு போயிட்டாதான். கர்த்தரை நம்பி இருக்கிறவன் முடிஞ்சு போயிடுச்சு, அவன் கதை முடிஞ்சு போச்சு. கர்த்தர் கதை முடியவே, அவர் யுகமாய் முடியாமல் என்றென்றைக்கும் வாழ்ந்திருக்கிறவர், நித்தியவாசி. கர்த்தர் நித்தியவாசி. அவரை நம்பி இருக்கிறவனும் கதை முடியாது. கதை முடியாது. அந்த அத்தியாயம் முடியாது. அது வரலாறாக மாறும். கர்த்தராலே வரலாறாக மாறும். கர்த்தராலே வரலாறாக மாறும். இப்போ வாசிப்போம். யோபு 23:13. 23:13. அவரோவென்றால் ஒரே மனமாயிருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார். பாருங்க, அவரோவென்றால் என்னவா இருக்கிறாரு? ஒரே மனமாக இருக்கிறாரு. யோபுக்கு அவர் என்ன செய்யணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. அதனால ஒரே மனமாக இருக்கிறார். யோபுக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். அவர் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். எதை செய்யணும்னு தெரியும். எதை எப்போ செய்யணும்னு தெரியும். அதில் அவர் ஒரு மனமாக இருக்கிறார். நம்மால் ஒரு மனமாக இருக்கிறது கடினமாக இருக்க மாற்றோம். ஆனால் தேவன் அவர் பிள்ளைங்க காரியத்தில், விஷயத்தில் அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு, அவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு, பற்றி இருக்கிறவர்களுக்கு, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுக்கு, அவருடைய வேலை காத்திருக்கிறவர்களுக்கு அவர் ஒரு மனமாய் இருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி தான் செய்வார். அதில் போடப்பட்டிருக்கு, அவர் சித்தத்தின்படி தான் செய்வார். அந்த சித்தம் யாரில் நிறைவேறுதோ அவனை அழிவுக்கு கொண்டு போகாதபடி
ஜீவனுக்குள்ள கொண்டு போகுது. ஜீவனும் ஜீவனின் மேன்மைக்குள்ளும் கொண்டு போகுது. ஆண்டவருடைய சித்தம் எவருக்குள்ள இருக்குதோ அது அவராலே நிறைவேற வரும்போது அவனை பாதாள குழியிலிருந்து தூக்கி எடுக்குது. அவனை விழுந்த நிலைமையிலிருந்து தூக்கி எடுக்குது. அவன் வீழ்ச்சி கண்ட நிலைமையிலிருந்து தூக்கி எடுக்குது. அவன் நஷ்டப்பட்ட நிலைமையிலிருந்து அவனை தூக்கி எடுக்குது. அவனை விடுபடாத நிலைமையிலிருந்து அவனை விடுவித்து கொண்டு வருது. அவனை மீட்டு கொண்டு வருது. அவனுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுது. அவனுக்கு சொன்ன நன்மையை தருது. சொன்ன ஆசீர்வாதத்தை தருது. சொன்ன சுகத்தை கொடுக்குது. சொன்ன வேலையை கொடுக்குது. சொன்ன படிப்பை கொடுக்குது. சொன்ன வியாபாரத்தை கொடுக்குது. சொன்ன ஆத்துமாக்களை கொடுக்குது. சொன்ன உயர்வை கொடுக்குது. சொன்ன மேன்மையும் கனத்தையும் கொடுக்குது. சகலவற்றையும் கர்த்தர் இடத்துலேருந்து கொடுக்குது. ஆமென். 14ஆம் வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இப்போ அங்கெல்லாம் சொல்லிட்டு தான் போராட காலம் உண்டு, இதுக்கு ஒரு காலம் உண்டு, அதுக்கு இப்படி இருக்கே அப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு சொன்னார். ஆனால் 23ஆம் அதிகாரத்தில் வரும்போது சொல்கிறாரு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அவர் கன்ஃபார்மாக என்னை குறித்து நன்மைக்கேற்ற விதமாக எழுதி வச்சிருக்கிறார். என்றென்றைக்கும் ஜீவிக்கத்தக்கதாக பிழைக்கத்தக்கதாக எழுதி வைத்திருக்கிறார். சாபம் போடுகிற மனுஷனா இருந்த என் வாழ்க்கையை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும்படி எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் எழுதி வைத்திரு, அதான் குறித்து வைத்திருக்கிறார். இப்போ அவர் எழுதி குறித்து வச்சதை யார் சொன்னாலும் அதை அடிக்கவே முடியாது, அழிக்கவும் மாட்டார். அதை அழிக்கவும் மாட்டார். இதை பெற்றுக்கொள்ளுகிறவனை பெற்றுக்கொள்ளா கூடாதபடி அவனுக்கு என்னென்ன பண்ணணுமோ அல்லது அவள் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி அவளுக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாம் நடக்கும். அதையும் மீறி அவர் சித்தம் நிறைவேறும். அவர் கிடைக்கக்கூடாதபடி செய்கிற கூட்டத்தில் நாம் இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு போராடுகிற சத்ருவின் கூட்டத்தில் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம இருக்கக்கூடாது, அதில் பங்கு இருக்கக்கூடாது. அங்கே தான் இருக்கிறோம். நம்ம அதுலேயும் பங்கு வச்சுக்கிட்டு தேவன் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார்னா நிறைவேற்ற மாட்டார். அதுக்கும் மீறி போனால் மிஞ்சி போனால் கீழே அனுப்பிடுவார், கீழே அனுப்பி விட்ருவார். அவ்வளோதான். எங்கே அனுப்பி விட்ருவார்? கீழே அனுப்பி விட்ருவார். தேவனோடு கை கோத்தா தேவன் அவர் பிள்ளைகளுக்கு சொன்னதை தரும்படி துணை நின்று துணை செய்து சகாயம் செய்து யுத்தம் செய்து வழக்காடி அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து என்னென்ன விதத்திலெல்லாம் நிறைவேற்றணுமோ நிறைவேற்றுவார். இந்த பூமியில் எந்த மனுஷனும் மேன்மக்கள் என்று சொல்லுகிற எந்த உயர்ந்த மனிதனாலும் செய்ய முடியாததை அவர் ஒருத்தர் தான் செய்வார். அவர் ஒருத்தர் தான் செய்வார். செய்யக்கூடியவர் அல்ல, செய்வார். அதான் சொல்றார், எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார், எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார் என்று சொல்லி. என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க கடவர்கள். பாருங்க, பஸ்கா பழைய இதில் ஏற்பாட்டில் சொல்கிறாரு, பஸ்காவுக்கும் ஒரு குறித்த ஒரு மாதத்தையும் குறித்த நாளையும் வச்சுட்டார். அதில் தான் பஸ்காவை ஆசரிக்கணும், பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று. அதே அதிகாரத்தில் 13ஆம் வசனம். ஒருவன் சுத்தமுள்ளவனுமாய் பிரயாணம் போகாதவனுமாயிருந்தும் பஸ்காவை ஆசரிக்காதே போனால்
அந்த ஆத்துமா குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாதபடியினால் தன் ஜனத்தாரில் இராமல் அறுப்புண்டு போவான். அந்த மனிதன் தன் பாவத்தை சுமப்பான். எல்லாமே குறித்த காலம், குறித்த ஒரு வேளை, நேரம், நாட்கள் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறவர்களுக்கும் வச்சிருக்கிறார். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை மேன்மையாக கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் வைத்திருக்கிறார். யாக்கோபு 9ஆம் அதிகாரம். யாக்கோபு 9 அதிகாரம் கிடையாது. யாத்ராகம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பேஜ் 79, 79. மேலும் நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்றும் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் அவனிடத்தில் சொல் என்றார். பாருங்க, இங்க வெளிப்படையாவே சொல்றார். நல்ல விளங்கி கொள்ற விதத்துல சொல்றார். மேலும் நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார். மேலும் நாளைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை தேசத்தில் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தார் என்றும் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் அவனிடத்தில் சொல் என்றார். அவனிடத்தில் சொல் என்றார் என்று. யாத்ராகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் நீ வருஷந்தோறும் குறித்த காலத்தில் இந்த நியமத்தை ஆசரித்து வருவாயாக. எல்லாமே குறித்த காலத்தில் என்று சொல்லி. ஆதியாகமும் 17ஆம் அதிகாரம் 21, 22. வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். தேவன் ஆபிரகாமோடே பேசி முடித்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். இங்கேயும் சாராளை குறித்த சொன்னமத்தை கடந்த முறை நம்ம அதெல்லாம் பார்த்துருக்குறோம். ஆதியாகும் 18:10. எனக்கும் உங்களுக்கும் 18:10. ஆதியாகும் 18ஆம் அதிகாரம். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். 21:1-2. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். குறித்த காலத்திலே அவனுக்கு என்ன கொடுத்தார்? குமாரனை. அவர் சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணின குமாரனை கொடுத்தார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம். ஏழிலிருந்து 11. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன்
தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் இல்லையா, சத்ரு கூட்டத்தில், பஞ்சக கூட்டத்தில் பங்கடைஞ்சிட கூடாது, அதில் பங்கடைஞ்சிட கூடாது. அவரவருக்கு என்ன செய்வேன்னு கர்த்தர் சொன்னாரோ, குறிச்சிருக்கிறாரோ அதை அவர்களுக்கு நிறைவேற்றுவார். ஆனால் அதில் நிலைத்திருந்தால் தான் நிறைவேற்றுவார் என்று தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்குன்னா சமாதான காலம். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எதுவுமே இல்லை. இல்லாத இந்த காலத்தில் அந்த காலத்தை கர்த்தர் நீக்கி சமாதானமான காலம், இளைப்பாறுகிற ஒரு காலம் வருகிறது. இளைப்பாறுகிற ஒரு காலம் வருகிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையிலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். இதில் நிலைத்தவர்கள் மட்டும்தான் பிரவேசிப்பார்கள், நிலைத்திராதவர்கள் பிரவேசிக்க மாட்டார்கள் சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24 31. நாலாம் அதிகாரம். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி ஏரோதும் பொந்தி பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமாம், அங்கே சொல்லப்படுது வார்த்தை 27. அந்தபடியே உம்முடைய கரம் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்த யாவையும் செய்யும்படி. அவர் முன் குறித்தது யாவும் தான் நடக்கிறதா, இப்படி நடக்கும். அதில் நடக்கும்போது அதில் பயணம் செய்து வருகிறவர்களுக்கு நடக்கிற காரியங்கள் புரியாது, விளங்காது. ஆனால் முடிவில் புரியும், விளங்கும். கடைசியில் நமக்கு புரியும். அப்படின்னு அது ஏன் புரியாமல் இருக்கு, ஏன் விளங்காமல் இருக்குன்னா, புரிஞ்சுதுன்னா முதல்ல சத்துருவுக்கு கூப்பிட்டு தான் சொல்லுவோம், இது எனக்கு புரிஞ்சிருக்குது, இதுதான் தேவன் செய்வார்னு சொல்லுவோம். வைப்பான் ஒரு ஆப்பு, எனக்கு விளங்கிருச்சுன்னு சொல்லி அவங்கிட்ட சொல்லும்போது அவன் வைப்பான் ஒரு ஆப்பு. அதனால் புரியாததும் விளங்காததுமா
இருக்குது. அதனால தான் வேதத்தில் தேவன் எழுதி வச்சிருக்கிறார். ஏசாயாவில் 43ஆம் அதிகாரம், குருடர்கள் அவர்கள் அறியாத வழியில் அவர்களை நடத்தி. அப்போ குருடர்னு சொல்லும்போது அவங்களுக்கு அதை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கவே முடியாது, யோசிக்க வேண்டிய விதத்தில் அது யோசிக்கவே முடியாது, எண்ண வேண்டிய விதத்தில் அது எண்ணவே முடியாது. அந்த வழியில் நடத்தி அவர்களை தெரியாத வழி, அது என்ன வழி? தெரியாத வழி. அந்த வழியில் நடத்தி இருளை வெளிச்சமாக்கி, இருட்டில் எதுவும் தெரியாதுல்ல. என்னதான் வீடு 50 வருஷம் புழக்கத்தில் இருக்கிற வீடாக இருந்தாலும் பட்டுன்னு கரண்ட் போயிட்டா நம்ம பகல் இந்த லைட் இருக்கிற மாதிரி நடக்க முடியாது. நடந்தோம்னா மண்டை உடஞ்சிரும், சேரில் போய் முட்டிக்குவோம், கதவுல போய் முட்டிக்குவோம், எங்கேயாவது இரடி போய் விழுவோம், விழுவோம்ல. அதில் வெளிச்சம் வந்துட்டா, இப்போ கரண்ட்டு இல்லை, ஒரு 15 நிமிஷமாக இல்லை, டக்குன்னு கரண்ட் வருது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சமாக இருக்கிற மாதிரி தெரியும். அந்த கரண்ட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த வெளிச்சத்தில் இருந்திருப்பாங்க, அது ரொம்ப வெளிச்சமாக இருக்கிற மாதிரி தெரியாது. கரண்ட்டு போயிட்டு கரண்ட்டு வந்த பிறகு ரொம்ப வெளிச்சமாக இருக்கிற மாதிரி தெரியும். அதை என்னைக்காவது உணர்ந்துருக்கீங்களா? அது சரி, பவரா? சரி ஓகே, சரி. இந்த புரிதலுக்காகவும் நன்றி. அதனால் கர்த்தர் அவர் குறித்ததை அவரவருக்கு குறித்ததை கர்த்தர் அவரவருக்கு கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவார். இதை தான் யோபு சொல்கிறார். அவர் வாழ்க்கையில் அவர் வைத்த தேவன் மேலே வச்ச நம்பிக்கையில் அவர் சக்ஸஸ் ஆயிட்டார். நாம் தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கையில் கர்த்தருடைய கிருபையினால் சக்ஸஸ் ஆகணும். வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி, தேவன் தந்திருக்கிற கிருபையின் காலத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாதபடி ஆக்கி கொண்டால் அதுக்கு அவரவரே பொறுப்பு. நாம் அவரவரே பொறுப்பு. கர்த்தர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், கைவிடவே மாட்டார் என்கிற நம்பிக்கையை அறிக்கை செய்து, கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார் என்பதை தொடர்ந்து அறிக்கை செய்து, கர்த்தர் பேரிலே நம்பிக்கையாக இருக்கிற நம்பிக்கையிலே நாம் தொடர்ந்து பயணிக்கும் போது கர்த்தர் சொன்னவைகள் ஒன்றும் தவறாதபடி கர்த்தர் நடத்தி தருவார். அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். கர்த்தர் இந்த வார்த்தையெல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையே, கிருபை கூர்ந்து, தயவு கூர்ந்து, கருணை கூர்ந்து, கடாட்சியம் செய்து ஆண்டவரே உம்முடைய காருண்யத்தினாலே மூடி மறைத்து, உம்முடைய சட்டைகள் மறைவிலே வைத்து, உம்முடைய அடைக்கலத்துக்குள்ளே ஆண்டவரே உள் வைத்து, கண்மணி போல காத்து, சிறகுகளை விரித்து மூடி நடத்தி கொடுத்த எல்லா கிருபையின் இந்த ஆராதனை வேலைக்காகவும், நம்முடைய நாம மகிமையின் இந்த வேலைக்காகவும், நம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்பட்ட ஸ்லாக்கியத்திற்காகவும் கோடி 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 ஸ்தோத்திரம். கோடான கோடி 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 ஸ்தோத்திரம். களிமண்ணாகிய நாங்கள் குயவனாகிய உமது கரத்தில் இருக்கிறோம். தேவரீர் ஆண்டவரே, நீர் நினைத்தபடியே ஆண்டவரே நீர் வணைகிறீர். வணைந்து முடித்திருக்கிறா முடிக்கலையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் வணைந்திருக்கிறீர். தேவரீர் எந்நேரமும் எவ்வேளையும் உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி, உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரில் நிறைவேற்றி, ஒவ்வொருவருக்கும் குறித்ததை நிறைவேற்றி, எல்லா இக்கட்டுகளிலிருந்து நீங்களாக்கி ரட்சித்து, எல்லா பிரச்சனைகளிலிருந்து நீங்களாக்கி ரட்சித்து, எல்லா கொடுமையிலிருந்து நீங்களாக்கி ரட்சித்து, தேவரீர் இருளை வெளிச்சமாக்கி ஜீவனை தந்து ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே கடனற்று சமாதான வாழ்விலும் பரிசுத்த வாழ்விலும் உம்மிலே நிலைத்து வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். ஒவ்வொருவருடைய ஜீவனும் வாழ்வும் உமது பார்வையிலே அருமையாக இருப்பதாக உமது கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுடைய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.